जीवनम् जगताम् जीयात् किमप्यदतः सुखम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशार्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः अतिगण्णातु माम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम् नमः सदस्य நேற்றைய உபன்யாசத்தில் காமம் ஆசிரித்ய துஷ்பூரம் தம்பமான மதான்விதாக மோகாத் கிரஹீத்வா அசத்ராஹான் பிரவர்த்தந்தே அசுச்சிவ்ரதாங்கிற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். எவ்வளவு நம்ம முயற்சித்தாலும் கூட நம்மால் பெற முடியாத பொருள்களிலே விருப்பம் கொண்டு அவற்றை எப்படியாவது அடைந்தே தீர வேணும் என்ற ஒரு அதீதமான ஆசையினாலே அறிவின்மையினாலே அக்கிரமமாக சேகரித்த கருவிகளின் உபயோகத்தினாலே சாஸ்திரங்களிலே சொல்லப்படாத சில விரதங்களை மேற்கொண்டு தம்பமும் மானமும் மதமும் உடையவர்களாக இந்த ஆசுர புத்திகள் செயல்களிலே முனைகிறார்கள் என்றான் பகவான். அதற்கு மேலே இந்த 16வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்துல சிந்தாம் அபரிமேயாம் ச பிரளயாந்தாம் உபாசிதாக காம உபபோக பரமா ஏதாவதி நிஷ்டிதாக. அதாவது பிரளயாந்தரம் மரணகாலம் வரை தொடர்ந்து வருவதான அபரிமேயாம் எண்ணற்றதான சிந்தாம் கவலைகளை எல்லாம் உபாசிதாக பற்றி கொண்டு காம உபபோக பரமாக போகங்களை அனுபவிப்பதை நாட்டமாக கொண்டவர்களாகும். ஏதாவது சுகமெல்லாம் இவ்வளவுதான் இது நிச்சிதாக என்ற தீர்மானம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இந்த ஆசுர பிரவೃத்திகள் எப்படி இருப்பாங்க? மரணகாலம் வரை தொடர்கின்ற எண்ணற்ற கவலைகளை பற்றி கொண்டு போகங்களை அனுபவிப்பதையே நாட்டமாக கொண்டவர்களாக இருப்பார்கள். சுத்தமெல்லாம் இவ்வளவுதான் என்ற தீர்மானம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அசுர இயல்புடைய மனிதர்கள் போக சுகத்திற்காக இத்தகைய எண்ணற்ற கவலைகளுக்கு ஆட்படுகிறார். அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அது தொடர்கிறது. அது முடிவே இல்லாத கடைசி மூச்சு இருக்கும் வரையிலே இந்த எண்ணங்கள் பலிப்பதில்லை. போகங்களை நுகர்வதையே நாட்டமாக கொண்டுள்ள இவர்கள் இவ்வளவுதான் சுகம் என்றும் தங்கள் மனசிலே ஒரு வரையறையிட்டு அந்த சுகங்களை அனுபவிப்பதுதான் இவர்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக. சுகம் என்பது போகங்களை அனுபவிப்பது மட்டுமே என்று தவறாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இந்த ஆசுரம். மேலே இன்னைக்கோ நாளைக்கோ சாக போற ஒருத்தன் என்னென்னவோ மனக்கோட்டை கட்டணும். இவர்கள் விரும்புவதற்கு
எண்ணிக்கையே கிடையாது. இவற்றை பெறுவதற்காக செய்ய வேண்டிய செயல்கள் இவர்கள் மகா பிரளய கால பரியந்தம் இருந்தாலும் நிச்சயம் செய்து முடிக்க முடியாது. பெண்களை அனுபவிப்பதுதான் பரம புருஷார்த்தம் என்று கருதுகிறவர்கள் இவர்கள். இதற்கு மேற்பட்ட சொர்க்கம் மோட்சம் என்கிறதெல்லாம் உண்மை வாழ்க்கை கிடையாது. அபரிமேயாம் என்பதாலே அபரிச்சேத்தியாம், அதாவது அளவற்ற இவர்களுடைய சிந்தனைக்கு கோசரங்களான விஷயங்கள் பற்பல. அவற்றில் எத்தனையோ கிளைகள் உண்டு, அவற்றுக்கு எண்ணிக்கையே கிடையாது என்பதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான கருத்து. பிரளயாந்தரம், மகாபிரளய காலம், சதுர்முக பிரம்மாவின் ஆயுள் முடிவதற்கான காலம் வரை செய்யப்படுகின்ற செயல்களால் சாதிக்கத்தக்க விஷயங்களை இலக்காக கொண்ட இந்த சரீரத்தின் முடிவு பரியந்தம் என்று பொருள் கொள்வது சிறந்ததன்று. பல காலத்தில் சாதிக்க வேண்டியவற்றை இன்றோ நாளையோ சாகப் போகிறவன் விரும்புகிறான் என்றால் தானே அவனுடைய வியாமோகத்தின் மிகுதி காட்டப்பட்டிருப்பதாக சொல்ல முடியும். மகா பிரளயம் வரையிலே ஒருவன் வாழ்ந்தால் கூட அவன் மனசில் உள்ள அந்த ஆசைகளை அவன் அடைய முடியுமா என்பது சந்தேகம். இவன் மனோரதிக்கும் விஷயங்களை ஒன்றை கூட இவனால் இந்த ஜென்மத்திலே நிச்சயம் பெற முடியாது. தேகமே ஆத்மா என்று சொல்லுகின்ற இவனால் மறுஜென்மத்தை அங்கீகரிப்பதில்லை. ஆகையால் இந்த ஜென்மத்தில் கிடைக்காமல் போனாலும் மறுஜென்மங்களாவது இவனுக்கு இது கிடைக்குமோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் மறுபிறவியை நம்புவதில்லை. காம உபபோகபரமான பிரயோஜனம் என்று கருதுபற்றிலே பெண்டாட்டி பிள்ளை முதலியவற்றை அனுபவிப்பதே சிறந்த பிரயோஜனம் என்று தீர்மானித்திருப்போம். ஏதாவது நிச்சயத்தாகனால இதுதான் பிரயோஜனம், இதை காட்டிலும் வேற பிரயோஜனம் இல்லை என்று நிச்சயித்திருப்பவர்கள். அத்திர நிச்சித சப்தே உக்னா பிராமணாக இதிவத் கர்த்திரிக்த இதிபாவா என்கிறது தாத்பரிய சந்திரிகையிலே சுவாமி தேசிகனுடைய அருள்வாக்கு. புக்தா பிராமணாக என்பதற்கு பிராமணர்கள் சாப்பிட மாட்டார்கள், அதாவது பிராமணர்கள் சாப்பிடப்பட்டார்கள் என்பது பொருள் அல்ல. பிராமணர்கள் சாப்பிட்டார்கள் என்கிற இங்கே நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம். அவ்விதமே தான். அதனால இவர்களுக்கு இந்த வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்கிற சுகத்தை காட்டிலும் மேலும் சொர்க்கமோ அபவர்க்கமோ கிடையாது. நன்னா சாப்பிடணும், அரிசோ உண்டி வேணும், நன்னா அனுபவிக்கணும் சிற்றின்பங்களை. அதுதான் அவளுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக. ஆசாபாசசதை பத்தாக காமக்ரோதபராயணாக ஈகந்தே காமபோகார்த்தம் அந்நியாயேன அர்த்த சஞ்சயம் அப்படிங்கிறது 12வது ஸ்லோகம்.
இதுக்கு ஆசாபாச சதைங்கிறதுனால ஆசையாகிற நூற்றுக்கணக்கான கயத்தினால பத்தாக கட்டப்பட்டவர்களாக காம குரோத பராயணாக ஆசையும் கோபத்தையும் மட்டுமே பற்றுக்கோடாக காம போகாத்மம் சிற்றின்ப போகங்களை அனுபவிப்பதற்காக அந்நியாயேன நீதிக்கு புறம்பான முறைகளிலே அர்த்த சஞ்சயாது செல்வம் முதலியவற்றை திரட்டுவதிலேயே ஈகந்தே முயற்சி செய்து கொண்டே இருப்பார். ஆசையாகிற நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பிணைக்கப்பட்டவர்களாய் ஆசையும் கோபத்தையும் பற்றுக்கோடாக கொண்டு சிற்றின்ப போகங்களான கேளிக்கைகளை அனுபவிப்பதற்காக நீதிக்கு புறம்பான முறையிலே பணம் காசை திரட்டுவதிலேயே முயற்சியுடன் இவருக்கு இருப்பார்கள் என்று சொல்கிறார். ஆசாபாச சதை பத்தாக இவாளுடைய ஆசைங்கிற அந்த உறுதியான கயிறுகளாலே அப்படியே பிணைக்கப்பட்டிருக்கிறார். அது ஒன்னோ ரெண்டோ இல்ல, அந்த கயிறெல்லாம் அந்த கயிறு இவ்வளவுதாங்கிறது கணக்கே கிடையாது. கயிற்ற வேணா கத்தியால அறுத்துட்டான், ஆனா ஆசைங்கிற கயிற்ற கத்தியால அறுக்க முடியாது. ஆசைப்படுகின்ற விஷயங்கள் பற்பலாகையினாலே ஆசைகளும் பற்பலவாக இருக்கும். செயலை பற்றியது சிந்தை, பயனை பற்றியது ஆசை. காம குரோத பராயணாக காமத்தையும் கோபத்தையும் பெரிய உபாயமாக கொண்டவர்கள் இந்த ஆசுர பிரகிருதிகள். பாராயணம் என்ற இடத்தில் அயன சப்தத்துக்கு ஆசிரியம் அர்த்தம். ஆசுர பிரதிகளுக்கும் காமத்தை போல் கோபம் விருப்பமானதல்ல. காமமேதான் பரம பிராபியம். ஆசைப்பட்ட பொருள் தனக்கு கிடைக்காமல் போனால் கோபத்தால் அதை பெற முயற்சிக்கின்றனர். ஆசை நிறைவேறாத போது அது கோபமாக பரிணமிக்கிறது. காமபோகார்த்தம், இப்போ தனக்கு எது இஷ்டமோ தனக்கு எது வேணுமோ அதை இஷ்டப்படி அனுபவிப்பதற்காக பரம புருஷார்த்தமான மோட்சத்துக்கு சாதனமான பகவத் ஆராதனத்துக்கு உபயோகப்பட வேண்டியது காமபோகத்துக்கு உபயோகப்படுறது இங்கே தாற்பயம். அந்நியாயேன திருட்டுத்தனம், கொள்ளையடிப்பது முதலிய தகாத வழிகளாலே நியாயமான வழிகளால் சம்பாதிக்க பெற்றவை காமபோகத்துக்கு மாத்திரம் பயன்படாத அர்த்த சஞ்சயானி பிரதி ஈகந்தே பணக்குவியல் முதலியவற்றை பெறுவதற்கான தவறான வழியிலே இவர்கள் விளைகிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ண சங்கரர் அத்வைத பரமா அளவு கடந்ததும் மரணத்துடனேயே முடிவதுமான கவலையை அடைந்து காம நுகர்ச்சியை அனத்திற்கு மேல் என்று கருதுபவர்களாய், அது அப்படித்தான் என்று நிச்சயித்துக் கொண்டவர்களாய், நூற்றுக்கணக்கான ஆசை கயிறுகளாலே கட்டப்பட்டவர்களாய், காமத்துக்கும் கோபத்துக்கும் அடிமைகளாய், காமபோகத்துக்காக அநியாயமாக பணக்குவியலை தேடி வைத்திருப்பவர்கள்.
இந்த ஸ்லோகத்துக்கு துவைத பரமார்த்தம் மத்வாச்சார சுவாமி அளவிட முடியாததான, ஆனால் மரணத்தை கடைசியிலே கொண்டதான அந்த ஆலோசனையை கை கொண்டவர்களாய் விரும்பும் பொருள்களை நன்கு அனுபவிப்பதே மேலானது என்பதிலே இவர்கள் ஈடுபட்டு இவ்வளவுதான் என்று சாதுவாக மத கொள்கைப்படி, அதாவது இம்மை பயனே உண்டு மறுமை பயன் இல்லை என்று தீர்மானம் பண்ணவர்களாய் நூற்றுக்கணக்கான ஆசைகளால கயிறுகளாலே கட்டப்பட்டு ஆசையும் கோபத்தையும் சிறந்த ஆதாரமாக இவர்கள் வைத்துக் கொண்டு சந்தனம் புஷ்பம் ஸ்திரீ முதலிய விஷயங்களை அனுபவிப்பதன் பொருள் நியாயமற்ற முறையினாலே கொலை கொள்ளை முதலியவற்றாலே தனத்தை பொறுக்குவியலை சம்பாதிக்க ஆசைப்படுகிறார். மேலே 13வது ஸ்லோகமாக இதமத்ய மயா லப்தம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இதம் அஸ்தீதமபி மே பவிஷ்யதி புனர்தனம். மயா அடியேனால், அத்ய இன்று, இதம் இது, லப்தம் அடையப்பட்டது, இமம் இந்த மனோரதம் விருப்பத்தை பிராப்சியை பூர்த்தி செய்து கொடுப்பேன், நிச்சயம் அடைந்து கொடுப்பேன். மே அடியேனுக்கு இதம் இவ்வளவு தனம் செல்வமானது அஸ்தி இருக்கிறது. புனகா அபி மேலும் இதம் இவ்வளவு பவிஷ்யதி கிடைக்க போறதுன்னு அவள் நினைச்சு, என்னாலே இது அடையப்பட்டது, மேலும் இந்த விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்வேன், எனக்கு இவ்வளவு செல்வம் இருக்கு, மேலும் இவ்வளவு கிடைக்க போறதெல்லாம் அவர்கள் நினைச்சுருப்பாளாம் அந்த ஆகுலம். சரி, என்னதான் கருத்து இந்த ஸ்லோகத்தை பகவான் சொல்ல வரான்? மனோரதம் என்றால் மனைவி, மக்கள், செல்வம், நிலம், வீடு, இப்படிப்பட்டவைகள். அசுரத்தன்மை படைத்தவர்கள் அகங்காரம் மேலிட்டு பலவிதமான மனக்கோட்டைகளை கட்டி கொண்டிருப்பார். தான் விரும்பிய இந்த பொருளை தானாகவே என் சொந்த முயற்சியினாலே அடைந்து விட்டேன், அடுத்து மனம் விரும்புகின்ற மற்றொரு பொருளையும் என்னுடைய முயற்சியினால் நான் கட்டாயம் அடைந்தே தீர்வேன், என்னிடத்திலே இவ்வளவு பணங்காசும் செல்வமும் அதிகாரமும் சேர்ந்திருக்கு, இதை காட்டிலும் என்ன வேணும் அப்படிங்கறதுதான் அவ. பூமி, புத்திரன் முதலியவை இப்போது என்னுடைய திறமையிலேயே என்னால் சம்பாதிக்கப்பட்டவைகள். மனோரதித்திருந்த சிலவற்றையும் என்னுடைய சாமர்த்தியத்தினாலேயே பெறப்போகிறேன். என் வலிமையினாலே சம்பாதிக்க பெற்ற பணம் என் வசத்திலே இருக்கிறது. என் பலத்தினாலேயே எனக்கு மேலும் பணம் கிடைக்க, ஆயிரக்கணக்கான பெண்களை குறிவைத்து அவர்களை அனுபவிப்பதனாலே உண்டாகும் மகானந்தமே மோட்சம் என்று தீர்மானி, அதற்காக ஆசுர பிரதிகள் பணம் சம்பாதிக்கும் முறையில் கீழ்சோகத்தாலே சொல்ல, நல்ல முறையில் இந்திரியங்களை அடக்க மேலாதவள் நிலை இப்படியாகத்தான். 4 வகையான
இரண்டாம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. அதுல இரண்டாவது நிலைக்கு வத்திரேகம். எந்தெந்த விஷயங்களிலே செல்லாதபடி இந்திரியங்களை தடுத்து நிறுத்துகிறோம் என்பது முக்கியம். இப்படி சிந்தித்து பார்ப்பதே வத்திரேக சம்ஞை என்று சொல்லும். தடுக்க முயல வேண்டும் என்று சிந்திப்பதே வத்திரேக சம்ஞை. காமசுகத்தையே பரம புருஷார்த்தமாக நினைக்கும் இந்த அபூர்வ யோகியம் நாம் என்ன சம்பாதித்திருக்கின்றோம், இனி சம்பாதிக்க வேண்டியவை என்னென்ன, நாம் எதுகாரும் என்ன செய்தோம், இந்த சிந்தை தான் இந்த ஸ்லோகம். முதல் சில ஸ்லோகங்களிலே இது ஓரளவுக்கு விவரிக்கப்பட்டாலும் முற்கூறியதான இந்த சிந்தனையின் விஷயங்கள் அனந்தமாயிருக்கிறது. அது முடிவில்லாததாக, மிக நீண்டதாக, பெரிதாக இருக்கிறது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் தாக்கம். இதம் மனைவி, மக்கள் முதலானவர்கள் பணத்தை பற்றிய பிரஸ்தாபம் மேலே வருகிறபடியால் இதுக்கு மயாலப்தம், என் திறமையினாலே இவை அனைத்தும் பெறப்பட்டன என்று நினைப்பவன் கல்யாணம் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த